ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நான் செய்கிற மாதிரிலாம் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. பாப்பாவுக்கு இந்த வாரம் சண்டே என்ன சமைச்சு கொடுத்தேன்னா ஈரல் தான். லாஸ்ட் வீக் ஈரலும் மட்டனும் மிக்ஸ் பண்ணி சமைச்சு கொடுத்தேன். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சமைச்சு கொடுத்தேன். இந்த வாரம் வேறு மாதிரி சமைச்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா மட்டனு, வெங்காயம், கொஞ்சோண்டு பட்டாணி ஒன்று இருந்துச்சு, அதனால 4 பட்டாணியும் போட்டுக்கிட்டேன். வெங்காயம், பூண்டு, ஒரு துளி பச்சை மிளகா, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நெய் ஊற்ற போகிறதில்ல, ஏன்னா மட்டன்லேயே ஏற்கனவே ஆயிலெல்லாம் இருக்கிறனால, நெய்யெல்லாம் இருக்கிறனால நான் நெய் ஊற்ற போகிறதில்ல. ஆயில் தான் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் பாப்பாவுக்கு நான் சமைச்சு கொடுக்க போகிறேன். என்றைக்குமே குழந்தைங்களுக்கு நல்லதையே கொடுங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணுறோம். அதனால் நல்லதே கொடுங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் லைட்டாக சுடணும். கடுகெல்லாம் போடலை நான், வெறும் ஈரல் மட்டும்தானேன்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தக்காளி வெறும் 2 துண்டு தான் எடுத்திருக்கேன். அது வணங்கின பிறகு தக்காளி 2 துண்டும், அந்த பட்டாணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 4-5 பட்டாணி, அந்த பட்டாணியும் அதில் போட்டுட்டேன். பட்டாணியும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் சீரகமும் மிளகும் போடுங்க. சீரகம், மிளகு 4-5 எடுத்துக்கலாம். ஏன்னா மிளகா ஒரு துளியுதான் எடுத்துருக்கேன், அதில் இருக்கிறது கூட தெரியல. அதனால நீங்கள் மிளகு 4-5 மிளகு, சீரகம் எடுத்துகிட்டு நல்லா அது லைட்டாக அந்த எண்ணெயில் பாயில் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு, இது கொஞ்சம் பெரிய ஈரலாக இருந்துச்சு, அதை நான் 5 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு ரைஸ் ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு, இதில் எதுலெல்லாம் நமக்கு சத்து இருக்கோ அதெல்லாம் தான் நான் எப்பயுமே அதிகமாக கொடுப்பேன். நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். ரைஸ் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஈரல் 5 பீஸ் இருக்கிறனால ரைஸ் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஈரல் அந்த ஆயில் பட்டோன்னே லைட்டாக சுருங்குற மாதிரி தெரியும். ஒரு வணக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச ரைஸ் அதில் போட்டுடலாம். இப்போது நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வடிச்சிருந்தா அந்த ரைஸும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அரிசியாகவே போட்டு வேக வச்சு கொடுங்க. அது இல்லாமல் காலையில் வச்ச சோறை மதியம் அப்படி கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கலாம், சூடாக இருந்தால் நம்ம எடுத்து வச்சுருந்தா கொடுக்கலாம், இல்லாமல் நீங்கள் கொடுக்க வேண்டாம். நான் அப்போ வடித்து 10 நிமிஷம் ஆன பிறகு தான் பாப்பாவுக்கு எப்பயுமே சாப்பாடு ரெடி பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நம்ம ஆயில் கொஞ்சம் தான் ஊற்றுனோம், மேலே எப்படி ஆயிலாக இருக்குது பார்த்தீங்களா. சாப்பாடு குக்கர் மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டேன். 5 விசில் விட்டு நான் மசிச்சு பார்த்தேன், மசியலை. அந்த ஈரல் அவ்வளோ சீக்கிரம் மசியலை. அதனால நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பாப்பாவுக்கு இந்த வாரம் மதியம் ஃபுட்டு ஈரல் ரைஸ் தான் ஃபுட்டு. போன வாரம் மட்டன் ப்ளஸ் ஈரல், மட்டன் 3 பீஸும் ஈரல் 2 பீஸும் வச்சு கொடுத்தேன். அது வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அதில் லைட்டாக ஸ்பைசஸ் தூளெல்லாம் போட்டிருந்தேன். இதில் ஸ்பைசஸ் தூள் எதுவுமே போடலை, நார்மலாக தான் செஞ்சுருக்கேன். அவள் சாப்பிட்டுக்கிட்டா, ஃபுல்லாகவே சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த நான் என்ன ஃபுட் கொடுத்தாலும் அதில் என்ன சத்து இருக்குன்னு சொல்லி ஷார்ட்ஸில் போட்டு அதுக்கு கீழே லிங்க்கில் ஃபுல் வீடியோ போடுவேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.